ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடாய் பன்னீர் ரோட்டி செய்ய போகிறோம். இந்த கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்ருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா அதை க்யூப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம்னா வெள்ளாரி வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறது 2, ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். இந்த குடமிளகாயும் இந்த வெங்காயமும் இந்த மாதிரி செதில் செதிலாக நறுக்கி வச்சுக்கணும். அதுதான் கடாய் பன்னீருக்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்படி நறுக்கி வச்சிட்ருக்கேன். இதுக்கு ஒரு ஹோம்மேட் மசாலா ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 சில்லி வரமிளகா, ஒரு பிரிஞ்சி இலை. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இப்போ மசாலா, ஹோம்மேட் மசாலா செய்யறதுக்கு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தாளிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதோட பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்தா தான் உங்களுக்கு வாசனை இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த பிரிஞ்சி இலையும் ஜீரகம் 1 டீஸ்பூனும் நம்ம சேர்த்துடுறோம். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கினதை சேர்க்குறோம். நம்ம ஒரு வெங்காயம் இது, அதோட இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சதையும் நம்ம சேர்க்குறோம். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்ல ப்ரௌனிஷ் கலரில். இதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம அதை நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சீடெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கிற தக்காளியை சேர்க்குறோம். இது 1 நிமிஷம் வதங்கின உடனேயே நம்ம அரைச்சி வச்ச பொடி பண்ணி வச்ச மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துடுறோம். இப்போ இந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச ஹோம்மேட் மசாலாவை 2 டீஸ்பூன் சேர்க்கணும். இதோடையே நம்ம நறுக்கி வச்ச பன்னீரையும் சேர்க்கிறோம். கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்க்கிறோம். இதெல்லாம் பன்னீரோட நல்லா கோட் ஆகட்டும். நல்லா இதை வதக்கணும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுருக்கிறதுனால ரொம்ப இதில் பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் 1 நிமிஷம் இதை நம்ம வதக்கணும். வதக்கி அந்த பன்னீரோட அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மசாலா பிடிக்கணும் அதில் பன்னீரில். ஸோ அதை அதுக்காக 1 நிமிஷம் நல்ல பெரிய தீயில் வதக்குறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச குடமிளகா, வெங்காயத்தை சேர்த்துடுறோம். நம்ம வதக்கும் போதே நல்ல கமகமன்னு வாசனை வருது. ஏன்னா நம்மளோட ஹோம்மேட் மசாலா.
இதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து கொஞ்சம் மூடி வைப்போம், சிம்மில் வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் மறுபடியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் ரெடி. ஸோ இப்போ கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக நம்ம இதில் தூவிக்கணும். இதை நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ரோட்டிக்கு சைட் டிஷ்ஷாக கடாய் பன்னீரை வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு இதுதான். நீங்களும் இந்த கடாய் பன்னீரை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.